சமீபத்தில் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்படிங்கிற தலைப்புல விஜயுடன் விசிகவோட பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கலந்து கொண்டு திமுகவை மிக கடுமையாக விமர்சி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதே அதே மேடையில விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா திமுகவும் மிக கடுமையாக விமர்சித்து தான் பேசியிருந்தாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு சர்ச்சை தான் திமுக கூட்டணியில இருந்து உருவாக்கி இருந்தது. முக்கியம் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல திமுக தரப்பு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக தான் செய்தி வெளியாகிட்டு இருந்தது. அதனை மெய்ப்பிக்கும் வகையில பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில இருந்து 6 மாத காலம் தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ரீதியில திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அதனைத் தொடர்ந்து இன்று 1 மணி நேரத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில இருந்து நான் நிரந்தரமாக விலகிக் கொள்கிறேன் அப்படிங்கிற ரீதியில ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. முக்கியமா பாத்தீங்கன்னா அதிகார பகிர்தல் அப்படிங்கிற ரீதியில அவர் எடுத்த ஒரு பேசிய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சைய தான் ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில இருக்க விசிகாவுக்கும் ஒரு ஒரு விதமான நெருக்கடி தான் ஏற்பட்டிருந்தது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை தான் பதிலளிச்சாரே தவிர, எக்காரணம் கொண்டும் அவராக தன்னிச்சையா பேசினாரான்னு பார்த்தா கண்டிப்பா பேசலாம் சொல்லிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதிகார பகிர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திருமாவளவன் அவர்கள் தான் தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாரு. அதனைத் தொடர்ந்து தான் ஆதவ அர்ஜுனாவும் மேடையில பேசினாரு. திருமாவளவனுக்கு என்ன அழுத்தமோ, என்ன இதுவோ தெரியல. உடனடியாக ஆதவ அர்ஜுனா மீது சஸ்பெண்ட் அடிக்க மேற்கொண்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தற்போது விசிகாவிலிருந்து தான் விலகுவதாக அவர் அறிவிச்சிருக்காரு. அடுத்ததாக ஆதவ அர்ஜுனாவோட அரசியல் பயணம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது விஜய் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனால் விஜய் கூட தான் அவர் சமீபகாலமா மிகவும் நெருக்கமான ஒரு முறையில பழகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜயோட மேடையில தான் அந்த மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும். விஜய் அரசியல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். விஜயோட அரசியல் வருகையை பத்தி அதிக அளவுல சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தாரு அந்த மேடையில. ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகாவிலிருந்து விலகிய நிலையில் பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக தன்னுடைய அரசியல் பயணத்தை விஜயோட தாவேகாவிலிருந்து தொடங்குவார் அப்படிங்கிற ரீதியில தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுக பிரமுகர்கள் கூட மிகவும் நெருக்கமான முறையில் தான் இருந்தாரு. திமுகவிலிருந்து தான் அவர் சட்டசபைக்கோ அப்படி இல்லைன்னா எம்பி தேர்தலுக்கோ போட்டியிடுற நிலைமை இருந்தது. ஆனால் திமுகவிலிருந்து பலமான எதிர்ப்பு குரல் வரும் அப்படிங்கிற ரீதியில தான் உடனடியா விசிகாவுல ஜாயின் பண்ணி விசிகாவுல ஏதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ரீதியில தான் எதிர்பார்க்கப்பட்டது. விசிகாவும் அதுக்கேற்ற பாத்தீங்கன்னா 2 தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதி தொடர்ச்சியா திமுக கூட்டணி கேட்டுன்னு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக 2 தனி தொகுதிகளோட விசிகாவை நிறுத்தி கொண்டது. அதனால பொது தொகுதியில் போட்டியிடும் நிலைமை ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏற்படவில்லை. உடனடியாக பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியை மிகவும் விமர்சனிக்கிற ரீதியில தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியா செயல்பட்டு இருந்தாரு. முக்கியமா திமுகவோட தலைமையை கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு. அதனைத் தொடர்ந்து இப்போது விசிகால விலகி விட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் பயணம் கண்டிப்பா விஜய் கூட தான் இருக்கும். இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் விஜய் கூட விஜய் கட்சியில சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் சந்தித்து கூடிய விரைவில் அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை விசிகாவிலிருந்து டிவிகேல தொடர்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. இன்னும் 2, 3 நாட்களில் இதை நம்ம எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியாக வேண்டும்.